இந்த வீடியோ ஏற்கனவே நான் போட்டது தான், திரும்ப ஏன் போடுறதுக்கு காரணம்டா, இந்த சின்ன வாஷ்ரூம் தான் சரியா. ஆனால் எனக்கு 3.5 மணித்தியாலம் போச்சு. நான் க்ளீனிங் சம்மந்தமான போடுறதுனால எங்களோட தமிழாக்கள் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கண்டா, ஓகே இந்த இவ க்ளீன் பண்ணுறவ தானே, இவக்கிட்ட எல்லா பொருட்களும் இருக்குது, கெமிக்கல் ஐட்டம் எல்லா டூல்ஸும் வச்சுருக்கிறா, ஸோ ஒரு $100 கொடுத்துட்டு 200 கொடுத்துட்டு எல்லா வேலையும் செஞ்செடுப்போன்னு நினைக்காங்க. எங்களோட தமிழாக்களில் ஒரு சிலரோட புத்தி இப்படி தான் நான் கூடுதலாக கண்டிருக்கிறேன். இந்த கொஞ்சம் காசை கொடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீனிங் எடுக்க நிற்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த சின்ன வாஷ்ரூம் உங்களுக்கு சின்ன வாஷ்ரூம், ஆனால் வச்சிருக்கிறது எப்படி மிச்சம் படு மோசமாக. அதை ஒரு மெயின்டைன் பண்ணினாலும் பரவாயில்ல, சரி. நார்மலாகவே இப்படி ஒரு வாஷ்ரூமுக்கு எனக்கு 3.5 மணி போகாது. நான் எவ்வளோ வெள்ளைக்காரங்குள்ள வீடுகளை செஞ்சுருக்கிறேன், நல்லா க்ளீனாக தான் இருக்கும். மிஞ்சி போனால் 1/2 ஹவருக்குள்ளே குயிக்காக நான் செஞ்சு முடிச்சுடுவேன். நான் 3 மணித்தேலம் போகுதுன்னா யோசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு கேவலமாக இருந்திருக்கேன். ஏனண்டா நான் இப்போ போடுறதுக்கு ரீசன் என்னென்னா, என்னையோட நிறைய பேர் தொடர்பு கொண்டீங்க, சும்மா கேட்குறீங்க அடித்து ஓகே அப்படி இப்படின்னு. பிறகு ஸ்காப்ரோலன்னு கேட்டோன்னா மற்ற பிள்ளைக்கு நான் கொடுக்குறது என்னுடைய அந்த ஸ்காப்ரோவில் உள்ள க்ளீனிங்கை அவருக்கு அடித்து கேட்டுன்னா அதுவும் கூடன்னு சொன்னோன்னா பேசாமல் இருந்துடுறீங்க. அப்போ என்னத்துக்கு நீங்கள் கேட்குறீங்க? இப்போ உங்களுக்கு இவ்வளோ தூரம் காசு கொடுக்க முடியலைன்னா நீங்களே ஓனாக நீங்கள் கழுவுங்க. ஸோ ஏன் நான் கதைக்கிறேன்னுண்டா, நீங்கள் இந்த மாதிரி வேலைகள் செய்ய எங்களோட தமிழாக்களுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி மென்டாலிட்டி அது எல்லாரையும் பாதிக்குது. அதனால தான் ஈவன் இப்போது தமிழாக்கள்னு அந்த கட் ஹெல்த் அந்த பாயும் கூட ஏன் அவர் தமிழாக்களை மென்ஷன் பண்ணி இப்போ சொல்கிறாருண்டா, தமிழாக்களுக்குள்ளே தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஏன்னா வேறு ஆக்கள்லாம் அப்படி செய்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குது, அவங்க அவங்க அந்த மனசாட்சின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அவங்க அதன்படி ஒழுங்காக நடக்கிறாங்க. இங்கே தமிழாக்களில் ஒரு கொஞ்சம் பேர் தான் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறீங்க. அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு தங்கடை இது எல்லாத்தையும் திணிக்கிறது பூத்தி தாங்க என்னென்னலாம் இது பண்ணணுமோ அதை பிள்ளைகளுக்கு செய்ய வைக்கிறது. ஒரு நாள் அதை செய்யாதீங்க. அந்த இங்கே உள்ள பிள்ளைகளோட இதுகள் டிஃப்ரெண்ட். ஒழுக்கமாக வளங்க, அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. மற்ற விஷயங்களெல்லாம் அவங்க வளர்ந்து அவங்க நார்மலாகவே அவங்க படித்து செஞ்சு கொள்வாங்க. எங்களோட தமிழ் இதை திணிக்கிறது, தமிழ் படிக்கலைன்னா இல்லை படி 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 படின்னு அவங்களுக்கு விருப்பம் தான் அவங்க படிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த க்ளீனிங் விஷயம்னாலுமே யோசிங்க. ஒரு ஆக்களுக்கு 100-200 இல்லை, நீங்கள் 3.5 ஹவரில் எவ்வளோ முறிஞ்சிருப்பேன்னு யோசித்து பாருங்க. அதுவும் டீப் க்ளீனிங்னு சொல்லி கேட்பீங்க, எல்லாம் நுணுக்கமாக அங்கே இங்கேன்னு. ஆனால் செஞ்சதுக்கப்புறம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்படி இருந்தும் இவ்வளவு செஞ்சும் குற்றங்குறைகளை கண்டுபிடிச்சி சொல்லுவீங்க. அப்போ யோசித்து பாருங்க எவ்வளவு தூரம் நாங்கள் அதில் முறிகிறோம். அப்போ அதுக்கேற்ற காசு தான் நாங்கள் எடுப்போம். ஸோ ஏன் இந்த வீடியோ வெளியிடுறேன்னா, கொஞ்சமாவது யோசிங்க. க்ளீனிங்ன்றது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. எங்களோட தமிழாக்களோட மென்டாலிட்டி இதே தான். நான் இங்கிலீஷ்காரவங்களோட வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு நாளும் இல்லை. சொல்கிற அமௌண்ட்டை தருவாங்க. அண்ட் இப்படி மோசம் இல்லை, இப்படி முறிகிறதும் இல்லை. நான் இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஸ்டீமர்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதே மென்டாலிட்டி நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கும் திணிக்காதீங்க. இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்ல விருப்பம், இதோடு சேர்ந்து ஆட் பண்ண, பிள்ளைகளுக்கு படித்து சொத்து சேருங்க, டாக்டர் ஆகுங்க, பெரிய ஆளாகாங்க அப்படி திணிக்க வேணாம். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை மட்டும் சொல்லி கொடுங்க. ஒழுக்கம்தான் இம்பார்ட்டன்ட். ஒழுக்கம் இருந்தான்னு சொன்னால் மற்றதெல்லாம் தானாக வரும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்காதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மென்டாலிட்டியோடையும் நீங்கள் இருக்காதீங்க. என்கிட்ட நீங்கள் யோசிங்க, அவங்க எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறாங்க, கெமிக்கல், டூல்ஸ் அண்ட் கேஸ், மணி. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் எடுக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு நாம் விலையை குறைங்க, விலையை இது பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏண்டா அந்த ப்ரொஃபஷனல் ஆக்களோட அந்த 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 சார்ஜ் அதே சார்ஜ் தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.